குக்கு பக்தி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா, பொதுவான பலன்கள். ஒரு ராசியினுடைய அடிப்படையில் அந்த ராசிக்கான இயங்கும் பாவகம். இப்போது குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, சனி வக்கரத்தினுடைய பெயர்ச்சி, குரு வக்கரம் அடைகிறார், அந்த மாதிரியான பெயர்ச்சிகள் ஏற்பட்டாலும் அதனுடைய பலாபலன்களிலே முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்ன, அதாவது ஒரு கிரகங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும்னா அதை சார்ந்த உள்ள கிரகங்களுடைய தன்மைகளும் அந்த கிரகத்தினுடைய பார்வையும், அதோடு மட்டும் அல்லாமல் அந்த கிரகத்தினுடைய நேர் எதிர்பாகத்தினுடைய கிரகத்தினுடைய செயல்பாடு, யோகாதிபதி மாரகாதிபதி போன்றவற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா, இந்த ஆண்டினுடைய பல்வேறு விஷயங்களிலே நிகழ்வுகளிலே ஏற்படக்கூடிய பல்வேறு சிறப்புகளிலே சனி வக்கர பயிற்சி ஆகப்பட்டதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சனி வக்கர பயிற்சியினால் ஏற்படக்கூடிய பலன்களை சில ராசிக்காரர்கள் சுப பலனாகவும், சில ராசிக்காரர்கள் பலன்கள் குறையப்பட்ட நிலைமையிலே சில பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய நிர்பந்தங்களும் வந்து சேரக்கூடிய தருணத்திலே இப்போ நம்ம 12 ராசிகளுக்கான பலன்களை பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு ராசியினுடைய அதிபதிகளும் மற்ற ராசிகளுக்கு என்னென்னவாறு சேகரிக்கிறார்கள், சூரியன் முதலான 9 கிரகங்களும் இந்த ராசி மண்டலத்திலே சஞ்சரிக்கும் போது அதனுடைய தன்மைகள், அதே போல் அந்த ராசியாதிபதி செய்யக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்களிலே ராசிநாதன் என்ன செய்ய போகிறார், அதே போல் அவரனுடைய சாரம் அதிபதியிலே சாரநாதனும் அந்த யோகாதிபதியும் என்னென்ன செய்கிறார்கள் என்று ஒவ்வொரு ராசி வாரியாக நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த சனி பகவானும் குரு பகவானும் பார்த்திங்கன்னா, சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை மாறக்கூடிய ஒரு கிரகம். குரு பகவான் வருடம் பெயர்ச்சி ஆகக்கூடிய கிரகம். 1.5 வருட காலங்களுக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய கிரகங்கள், அதாவது 18 மாதத்துக்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகக்கூடியது ராகு கேது. இந்த கிரகங்களுடைய வலிமை தன்மையிலே சில மாற்றங்கள், இதனுடைய சாரம் பெற்று சில கிரகங்கள் நன்மையும் சில கிரகங்களுக்கு அசுப பலன்களும் ஏற்படுகிறது. சுப பலன்கள் பெறக்கூடிய கிரகங்களிலே தன்மை பெற்ற அந்த ராசிகள் பல்வேறு விதமான ஆதாயங்களும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறப்பெற்று சில முன்னேற்றங்கள் வருகிறது. அதாவது நம்ம எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு வகுப்பில் படிக்கிறோம்னா இந்த ஒரு தேர்வு எழுதுகிற மாதிரி அந்த தேர்வு வச்சாதான் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்பது போல், ஒரு ராசி மண்டலத்திலே சஞ்சரிக்கக்கூடிய கிரகம் அந்த ராசி மண்டலத்திலே இருந்து எந்த கிரகத்தினுடைய கட்டுப்பாட்டிலே அந்த ராசி இயங்கப் போகிறதோ அந்த ராசியினுடைய தன்மையிலே அந்த கிரகத்தினுடைய செயல்பாடும் ஈடுபடுகிறது. அதே போல் நண்பனும் சேர்ந்தால் நன்மைகளும், நண்பனும் பகைவனும் சேரும்போது சில தீமைகளும் ஏற்படக்கூடிய நிலைகளிலே அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்திலே அமையப்பெறுகின்றார். உங்கள் ராசிநாதனாகப்பட்டவர் அஷ்டமாதிபதியாக 8ஆம் இடத்திலே அமையப்பெறுகின்றார். சில நேரங்களிலே ராசிநாதனுடைய பிரச்சனைகள் இருந்தாலும், குரு பகவான் 8லே அமர்ந்தாலும் உங்கள் ராசி மண்டலத்தினுடைய பிரச்சனைகள் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக தைரிய வீரியமாக செயல்படக்கூடிய நீங்கள் அவரது 9ஆம் பார்வையாக சனி பகவானை பார்க்கின்றார். சனி பகவான் மிதுன ராசியிலே வக்கரம் பெற்றாலும் குருவின் பார்வையினால் சில சுபகாரியங்களை உங்களுக்கு செய்ய உள்ளார். நீங்கள் தொழில் முன்னேற்றங்கள், அதே போல் தொழில் மாற்றங்கள், புதிய தொழில் மூலியமாக ஆதாயங்களும், நீண்ட நாட்களாக இருந்து வந்த கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடுகள் நீங்கி தாயார் வழி சொத்துக்கள் சேரக்கூடிய நிலை. 4ஆம் இடத்திலே அமையப்படுவதால் மாத்ரு சுகஸ்தானத்திலே சனி செல்வதால் உடல்நிலையிலே சில முன்னேற்றங்கள் இருந்தாலும் சில நேரங்களிலே மனக்குழப்பத்தையும் மனத்தயக்கத்தையும் தவிர்த்து கொள்ளுங்கள். உடல் பயிற்சி செய்வது மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது. உங்கள் ராசியிலே 4லே சனி இருப்பதால் சுகஸ்தானத்தை சனி பகவான் கெடுக்கின்றார். உடல் பயிற்சி உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும். அதே போல் ஹிருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். உரிய மருத்துவ ஆலோசனை பெற்று மருத்துவ பொருட்களை பயன்படுத்துங்கள். பிற இடத்திலே
எந்த ஒரு விஷயத்தையும் கடன் வாங்காதீர்கள். தான தர்மங்கள் செய்வது சிறப்பாக அமையப்பெறும். ஆலய திருப்பணிக்கு உதவுங்கள். எந்த ஒரு உங்கள் ராசிநாதன் வலுப்பெற்று அதன் மூலியமாக சனி பகவானும் நல்ல விதத்திலே உங்களுக்கு லாபங்களையும் ஆதாயங்களையும் தந்து பல்வேறு விதமான வெற்றிகளும் தரமான விஷயங்களும் உங்களுக்கு சேர்கிறார். சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியங்கள் வந்து சேரும். அதே போல் தொழில் முன்னேற்றமான விஷயத்திற்கு வந்து சேர்கிறது.